வெஜைனல் டெலிவரி அதாவது சுகப்பிரசவமா இல்லை சிசேரியன் செக்ஷனா எது வந்து பெட்டர் அப்படின்னு கேட்டால் எங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பெட்டர் தான். மொத்தத்தில் அம்மாவும் குழந்தையும் சேஃபாக வெளியே வந்தால் போதும், அதுதான் ஆக்சுவல் கரெக்டான ரீசன். பட் கம்மியாக சுகப்பிரசவம் தானே பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்கு மோஸ்ட் காமனாக சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு கன்சர்னிங் ரீசன் முதுகு வலி வந்துடும். அம்மா வந்து சிசேரியன் பண்ணிட்டாங்கன்னா சீக்கிரமாக அவங்களுக்கு முதுகு வலி வந்துடும். ஏன்னா பின்னாடி ஸ்பைனல் அனஸ்தீசியா போடுறதுனால முதுகு வலி வரும்னு நினைக்கிறீங்க. இன்னொன்று செகண்ட் ப்ரெக்னன்சியும் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைஞ்சதா இருக்கும் அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த முதுகுவலி பற்றி நான் சொல்லிடுறேன். முதுகுவலி அப்படிங்கிறது ஸ்பைனல் அனஸ்தீசியா போடுறதுனால வர்றது கிடையாது, 100% கிடையாது. அது நம்ம ஏஜ் ரிலேட்டடாக வயசாகும் போது நம்ம ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணாமல் ஒழுங்கான டயட் சாப்பிடாம நம்ம ஹெல்த்தை நம்மளே பார்த்துக்காம விடுறதுனால வரக்கூடிய முதுகுவலி. அதை வந்து அவங்க சிசேரியன் செக்ஷன் மேலே பழி போடுறாங்க கிடையாது. வெஜைனல் டெலிவரி நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கும் முதுகுவலி வரும், அவங்க ஒழுங்காக எக்ஸசைஸும் டயட்டும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா. ஸோ அது போச்சா. ரெண்டாவது, எங்கள் ஓஜி மேம் சொல்லுவாங்க, இப்போ சிசேரியன் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிசேரியன் ஸ்கார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹீல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூட்ரஸ் பழைய யூட்ரஸ் மாதிரியே ஆயிரும். அந்த ஸ்ட்ராங்காக ஹீல் ஆகிறதுக்கு நல்ல ப்ரோட்டீன் ரிச் டயட் சாப்பிடணுமாமா. ஸோ நம்ம இந்த அரேபியன் கண்ட்ரீஸோட மதர்ஸோட யூட்ரைன் ஸ்கார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக ஹீல் ஆயிருக்குமா, ஏன்னா அவங்க நிறைய ப்ரோட்டீன் ரிச் டயட் சாப்பிடுவாங்க அப்படின்னு எங்கள் ஓஜி மேம் சொல்லுவாங்க. அதே நம்மளோட இந்தியன் விமனோட எல்எஸ்சிஎஸ் காரை வந்து அவங்க இது பண்ணும்போது லேஸாக ரொம்ப தின் மெம்பரேனாக இருக்குமா, டக்குன்னு வெடிக்கிற அளவுக்கு தான் இருக்குமா ஓப்பன் பண்ணும்போது. செகண்ட் டைம் சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க பார்த்ததை சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டயட் தான் காரணம். டெலிவரிக்கு அப்புறமா அந்த மதர் எவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் டயட் சாப்பிட்றாங்க, நியூட்ரிஷியஸ் டயட் சாப்பிட்றாங்கிறது பொறுத்து அந்த ஸ்கார் ஹீல் ஆகுறது இருக்கும். இன்னொன்று, நீங்கள் அடிக்குவேட்டாக ஒரு 3 years கேப் விட்டு தான் அடுத்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணணும். சிசேரியன் பண்ணிட்டு உடனே வந்து பிளான் பண்ணும்போது ஸ்கார் ரப்சருக்கு உண்டான ரிஸ்க் இருக்கும். ஸோ நார்மல் டெலிவரிக்கு மினிமம் 3 years கேப் விட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பரான டைம் ஸ்பேசிங் விடுறீங்க அப்படின்னா ரெண்டுமே சேஃப் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்து நார்மல் டெலிவரி பெற்றுக்கல அப்படின்னா எங்களை வந்து கேவலமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, நம்மளை என்ன காரணத்துக்காக வேணாலும் மட்டம் தட்டுவாங்க அவங்க, ஓகேவா? ஸோ அப்படி மட்டம் தட்டுறாங்க, நம்மளை நார்மல் டெலிவரி பெற்றுக்கலான்னு மட்டம் தட்டுறாங்க, இல்லை நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்குது இல்லைன்னு மட்டம் தட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னே ஒன்று தான், அவங்களுக்கு அவங்க மேலேயே கான்ஃபிடன்ஸ் இல்லை. மட்டம் தட்டுறவங்களுக்கு அவங்க மேலேயே கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதனால இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்த மாதிரி அவங்களாவே நினச்சிட்டு ஒரு கெத்தாக சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் அவங்க தாழ்வு மனப்பான்மை நிறைந்த பர்சன்ஸ். அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு பொறாமை இருக்குது, அதனால தான் உங்களை மட்டம் தட்டுறாங்க. இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள கண்டுக்கவே மாட்டீங்க. So have a safe pregnancy and have safe delivery. Bye.